வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 6-7 நம்பர், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஓமம் சிறிதளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்டஃப்டு பஜ்ஜிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க கையில் நல்லா மசிச்சு போடுங்க. இதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகாய் அதே மாதிரி 2 நம்பர். அதுக்கு பிறகு உப்பு, சில்லி பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பஜ்ஜி மிளகாய் நீங்கள் வாங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க விதையை எடுத்துடணும். அதனால் இந்த பஜ்ஜை கட் பண்ணும்போது கொஞ்சம் கார்னர் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கொஞ்சம் கேப் விட்ட பிறகு நடுப்பகுதியில் மட்டும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இந்த விதை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கிளியர் பண்ண அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த விதையை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பச்சை மிளகாய் அந்த ஸ்டஃபிங்கில் இருக்குது. இதில் இருக்க விதையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப காரம் அதிகமான நல்லா இருக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமான ஸ்டஃபிங் வைக்க வேண்டாம். கரெக்டான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் பதிலாக வேறு எதுனா ஸ்டஃபிங் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சீஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள நான்வெஜ் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு. இந்த கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் அளவு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பஜ்ஜி எப்போ பண்ணாலும் இந்த பேட்டர் ரெடி பண்ணுற குவான்டிட்டி என்னென்னா, கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு இருக்கணும். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் பவுடர். நார்மலாக நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு பண்ணும்போதோ இல்லை டீ கடையில் பண்ணும்போதோ இந்த சில்லி பவுடர், அஜ்வாயின் அதாவது ஓமம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்பரேஷனில் இந்த ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குக்கிங் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இந்த குக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் நல்லா வரும். அதே டைமில் அந்த மிளகாய் மேலே வர லேயர் வந்து கரெக்டான தின் லேயராக வரும். அதனால தான் இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த கடலை மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த லம்ப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கோட்டிங் கிடைக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. அதே டைமில் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கோட்டிங் அதிகமான ஒரு திக்கான கோட்டிங் கொடுத்துரும்.
அதனால கரெக்டான டெக்ஸ்சருக்கு நான் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் 1 by 1 ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே சொல்கிறது தான் சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகாய் பஜ்ஜியோட ஒரு காரமான நல்லா தின்னாக ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லை கார சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா 1 இல்லை 2 இல்லை 4-5 உள்ளே போகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். சேப்பக்கிழங்கு 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை கார்னிஷ்க்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த சேப்பக்கிழங்கு நல்லா தோலை சீவி எடுத்து வச்சுருக்கோம். தோலை சீவி எடுத்து முடிச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணுங்கள். என்கிட்ட மண் இருக்கும். அதே டைமில் இந்த கிழங்கு 2 வகையான கிழங்கு காமிச்சிருக்கேன். 2 வகைனா ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்குல்ல. சின்ன கிழங்கு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிழங்கை அப்படியே ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சிருங்க. அப்போ தான் அந்த ஈரத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கிழங்கு நல்லா துடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கங்க. அந்த கத்தியில் தின் ஸ்லைஸாக கட் பண்ண ஆரம்பிங்க. கத்தி ஷார்ப்பாகனா தின் ஸ்லைஸாக கட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தின்னாக கட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தின் ஸ்லைஸாக கட் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லை எனக்கு இந்த கத்தியில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸர் எடுத்துக்கலாம். அதாவது வீட்டில் பஜ்ஜி போடும்போது வாழைக்காய் சீவுறதுக்கு ஸ்லைஸர் இருக்கணும்ல, இந்த ஸ்லைஸரில் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரலன்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த காய் வேகலைன்னு அர்த்தம். அதனால தான் தின்னாக ஸ்லைஸ் பண்ண சொல்கிறோம். இதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணலாம். இந்த மேரினேஷன் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான சில்லி பவுடரும் வேண்டாம். கொஞ்சமாக உப்பு போட்ட பிறகு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கிழங்குல தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் இந்த மாவு, சில்லி பவுடர், சால்ட் இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்தது இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ 1 by 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் அப்படியே ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் வேகமாக எடுத்தாலும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் நாக்கு அரிக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சேப்பங்களுக்கு சிப்ஸ் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். அதே டைமில் லஞ்ச் டைமில், டின்னர் டைமில் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம்.